நீலகிரி செம்பிலான் சிரம்பான் தாமான் பூங்கா ராயா குடியிருப்பு பகுதியில் வீடொன்று இடிந்து விழும் அபாய கட்டத்தில் உள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக அந்த வீட்டில் வாழ்ந்து வருவதாக கூறிய 64 வயதான கீதா குமாரி, பலத்த மழை பெய்தால் தனது வீட்டு சுவர் நீர்வீழ்ச்சியாக மாறி விடுகிறது என சுட்டிக்காட்டினார். இதனால் அக்காலகட்டத்தில் தனது வீடு வெள்ளத்தில் மிதக்கும் அவல நிலையால் வீடும் அதன் சுற்றிலும் உள்ள சுவர்களில் வெடிப்பு ஏற்பட்டு இடிந்து விழும் அபாய கட்டத்தை எதிர்நோக்கி வருவதாக அவர் அச்சம் தெரிவித்தார். மேலும் தனது வீடு அமைந்துள்ள நிலத்தின் அடியில் நீர்த்தேக்கம் நிலவி வருவதாகவும், இதன் காரணமாக தனது வீடு நிலத்திற்குள் புதையும் அபாய நிலை ஏற்படுவதற்கான அறிகுறி தென்படுவதாக அப்பகுதிகளை சுட்டிக்காட்டினார். மழைக்காலத்தில் நிலவும் இந்த நீர்வீழ்ச்சிக்கான காரணத்தை கண்டறிந்தபோது, கீதா குமாரியின் வீட்டுக்கு மேல் பகுதியில் அமைந்துள்ள நிலத்தில் முறையான கால்வாய் வசதி மூடப்பட்டதால் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக இந்த பிரச்சினை தலை தூக்க தொடங்கியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து அந்நிலத்தில் இரும்பு கடை தொழில் நடத்தி வரும் ஆடவரிடம் பலமுறை புகார் செய்தும் அத்தரப்பு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக அவர் விண்வெளி மக்கள் டிவியிடம் தெரிவித்தார். இவ்விவகாரம் குறித்து போலீஸ் புகார் ஒன்று செய்துள்ளதை தொடர்ந்து சிரம்பான் மாநகராட்சி மற்றும் இக்குடியிருப்பு அமைந்துள்ள மம்பாவ் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட புகார் அறிக்கைகளையும் சுட்டிக்காட்டினார். இதற்கு விரைவான தீர்வு காணாத சூழ்நிலையில் தமது வீடும் அதன் சுவரும் இப்பவோ எப்பவோ இடிந்து விழுமோ என்ற பயத்தில் ஒவ்வொரு வினாடியும் பயத்தில் நடுங்குவதோடு மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருப்பதாக அவர் மனம் குமுறினார். நிலம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய தண்ணி எல்லாம், அந்த நிலம்லாம் தண்ணி, ஆனா வீட்டுக்குள்ள இன்னும் வரல தண்ணி. ஆனா செவரெல்லாம் இடிஞ்சு விழுது கூட ஒரு கால இது இருக்கு. பிகாஸ் இப்பவே உங்களுக்கு தெரியுது, அங்கெல்லாம் கிராக் பாரு, அந்த அல்லூர்லாம் அந்த ப்ரெஷர்னால எல்லாம் கிராக்கா இருக்கு. Everybody think that it is their right for the water to come through our land. They are not putting their own drainage for their own property. They are not putting. They think that it is okay for the water to come through this land. And my father also never spoke up for himself and told them to do otherwise. So now that I am telling them that this is by law, every property must have their own drainage system, they are not listening to me. விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.